அனைவரும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோன்னா, பிஜிடிஆர்பி எஜுகேஷன் சைக்காலஜி கல்வியல் உளவியலுக்கு முக்கியமான புத்தகங்கள். இந்த புத்தகத்திலேருந்து தான் அதிகமான கேள்விகள் கேட்குறாங்க. ஸோ நம்ம 40க்கு 40 வாங்கிறதுக்கு இது ஒரு சரியான முயற்சியாக இருக்கும். இப்போ நாம் எல்லாம் என்ன பண்ணுறோன்னா, மேஜருக்கு தான் அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்குறோம். மேஜர் படிக்கிறதுக்கு அதிகமாக நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம் தவிர நம்மளுடைய எஜுகேஷன் சைக்காலஜிக்கும் ஜிகேக்கும் நம்ம அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுவோன்னா, ஃபஸ்ட்டு எஜுகேஷன் சைக்காலஜியும் ஜிகேயும் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோன்னா, அதோடைய மெட்டீரியல்ஸு இல்லைனா அதோடைய புத்தகங்களை நம்ம வாங்கி வச்சுப்போம். ஸோ வாங்கி வச்சுக்கிட்டு டெய்லி ஒரு டாபிக் அதுலேருந்து நம்ம படித்தோன்னா கண்டிப்பாக நம்மளால் 40க்கு ஒரு 35ஆவது அதில் கண்டிப்பாக எடுக்க முடியும். ஏன்னா அதுதான் நம்மளுடைய காம்படிஷன். அந்த காம்படிஷன் உருவாக்குற பிஜிடிஆர்பியில் நமக்கு போஸ்டிங் கொடுக்குற ஒரு காம்படிஷன் உருவாக்குற ஒரு முக்கியத்துவமே என்னென்னா இந்த எஜுகேஷன் சைக்காலஜி தான். ஸோ இந்த எஜுகேஷன் சைக்காலஜியும் இந்த எஜுகேஷன் ஜிகேயும் தான், இந்த ரெண்டுமே தான் நமக்கு காம்படிஷனை உருவாக்குது. ஸோ அதனால் நம்ம இந்த எஜுகேஷன் சைக்காலஜியை நம்ம நல்லா படிச்சுட்டு போவோம். கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணுவோன்னா, இந்த பிஜிடிஆர்பியில் கண்டிப்பாக வெற்றி பெறுவோம். ஸோ வாங்க, என்னென்ன புக்ஸ் இருக்குது எஜுகேஷன் சைக்காலஜி ரிலேட்டடாக என்னென்ன புக்ஸ் இருக்குதுன்னு சொல்லி நம்ம ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு புக்கு பார்த்திங்கன்னா எஜுகேஷன் சைக்காலஜி கல்வி உளவியல். ஸோ இது உங்களுக்கு பார்த்திங்கன்னா தமிழ் மீடியம்லேயே கிடச்சிரும். ஸோ நாகராஜோடைய ஃபேமஸான புக்கு. ஸோ இது அதிகமாக நம்ம பிஎட் படிக்கும்போது கண்டிப்பாக இந்த புக்கை நம்ம பயன்படுத்தியிருப்போம். ஸோ இதை வச்சு தான் நம்ம பிஎட்டில் கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணியிருப்போம், அதிகமாக எஜுகேஷன் சைக்காலஜிஸ்லாம் நம்ம அந்த டாப்பிக்கை படிச்சிருப்போம். நாகராஜருடைய புக்கு கல்வி உளவியல். ஸோ இது ஒரு முக்கியமான புக்கு. இதுலேருந்து கூட என்ன பண்ணுறாங்கன்னா அதிகமான கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. இதுலேயும் நமக்கு என்ன புரிகிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம இங்கிலீஷ் மீடியம் தவிர இந்த தமிழ் மீடியம் பார்த்திங்கன்னா இதில் நமக்கு நல்லா டீட்டெயிலாக புரிகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த புக்கு யாரெல்லாம் வேணுமோ அவங்க என்ன பண்ணலாங்க, பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கிங்க. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா கல்வி உளவியல். ஸோ இந்த புக்கும் நமக்கு என்ன, மீனாட்சி சுந்தரமுடைய புக்கு பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு ஃபேமஸான புக்கு. ஸோ இதுவும் நம்ம பிஎட்டில் கண்டிப்பாக நம்ம என்ன படிச்சிருப்போம், இதை வாங்கி நம்ம படிச்சிருப்போம். எஜுகேஷன் சைக்காலஜி மீனாட்சி சுந்தரமுடைய புக்கு. இது நமக்கு தமிழ்லேயே கிடச்சிரும். ஸோ தமிழில் கிடச்சா நமக்கு ஈஸியாக நம்ம என்ன பண்ணலான்னா நம்ம படிச்சிக்கலாம். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தமிழ் புக்கு பார்த்திங்கன்னா இது. ஸோ இது சந்தானமுடைய புக்கு, சந்தானம் கணபதியுடைய புக்கு. இது தமிழ் மீடியத்துக்கு நமக்கு என்ன பயன்படுத்தும். ஸோ இந்த மூணு புக்கில் ஏதாவது ஒரு புக்கு உங்கள்கிட்ட இருந்தால் கூட இது நமக்கு போதுமானது. ஏதாவது ஒரு புக்கு தமிழ் மீடியத்தில் நம்ம ஏதாவது ஒரு புக்கு வாங்கி நம்ம யாரெல்லாம் தமிழ் மீடியம் நம்ம படிச்சிருக்கோமோ, இல்லை நமக்கு தமிழ் தான் அதிகமாக நமக்கு புரியும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்களோ, இது கண்டிப்பாக உங்களுக்கு இந்த 3 புக்கில் ஏதாவது ஒரு புக்கு வாங்கி நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இது முக்கியமாக நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா, அந்த நாகராஜோடைய புக்கு வாங்கி வச்சிங்க. இதுதான் அதிகமாக நம்ம இதுலேருந்து அதிகமாக படிச்சுட்டு போகிறோம். ஸோ இதுலேருந்து அதிகமாக படிச்சுட்டு போனால் நமக்கு அதிகமான கேள்விகள் கேட்பாங்க. அடுத்து இங்கிலீஷ் மீடியம் பார்த்திங்கன்னா ஒரு 3 புக் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு புக் பார்த்திங்கன்னா எஸ்கே மங்கள் அண்ட் உமா மங்கள். ஸோ இது எசென்ஷியல் எஜுகேஷ்னல் டெக்னாலஜி. ஸோ இதுவும் நம்ம என்ன பண்ணுவோம்னா பிஎட்டில் நம்ம படிப்போம். ஸோ பிஎட்டில் இதை வாங்கி நம்ம படிப்போம், எஜுகேஷ்னல் டெக்னாலஜி. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா அட்வான்ஸ் எஜுகேஷன் சைக்காலஜி. இதுதான் அதிகமாக என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த புக்கிலேருந்து தான் இப்போ லேட்டஸ்ட்டு கொஸ்டின்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா 2022 பிஜிடிஆர்பி நடந்த பிஜிடிஆர்பிலையும் பாருங்கள், 2019 நடந்த பிஜிடிஆர்பியும் பாருங்கள். இதுலேருந்து அதிகமான கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. ஸோ இந்த புக்கிலேருந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அதிகமான கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. இந்த புக்கு உங்களுக்கு போதுமானது. இங்கிலீஷ் மீடியத்துக்கு இந்த ஒரு புக்கு நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டாலே போதுமானது. இதுலேருந்து அதிகமான கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் சைக்காலஜி எஸ்கே மங்கள், எசென்ஷியல் எஜுகேஷன் சைக்காலஜி எஸ்கே மங்கள். இதுவும் ஒரு அட்வான்ஸ் எஜுகேஷன் சைக்காலஜி நீங்கள் வாங்கி வச்சிங்கன்னா அதில் அட்வான்ஸ் நிறைய புதுசான கருத்துக்கள்லாம் அதில் இருக்கும். அது நமக்கு போதுமானது. ஸோ இதுவும் என்னென்னா எசென்ஷியல் எஜுகேஷன் சைக்காலஜி. நம்ம பிஎட் படிக்கும்போது இந்த எஸ்கே மங்களுடைய எடிஷன் வாங்கி படிச்சிருப்போம். அப்போது இங்கிலீஷ் மீடியத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிறந்த புக் எதுனா அட்வான்ஸ் எஜுகேஷன் சைக்காலஜி. இது வாங்கி வச்சிங்கன்னா நமக்கு ஈஸியாக நம்ம என்ன பண்ணலாம், இதுலேருந்து அதிகமான கொஸ்டின்ஸ் கேட்டுக்கலாம். இது நம்ம இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸை நீங்கள் பயன்படுத்தலாம். ஸோ தமிழ் மீடியம் பார்த்திங்கன்னா இந்த நாகராஜோடைய புக்கு. இந்த நாகராஜோடைய புக்கு தான் நமக்கு தமிழ் மீடியத்துக்கு நமக்கு என்ன பயன்படுத்துது. ஸோ கல்வி உளவியல் தமிழ் மீடியத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த புக்கு வாங்கி வச்சுக்கலாம்.
அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு மேஜர் பார்த்திங்கன்னா 110 மார்க் கேட்குறாங்க, எஜுகேஷன் மெத்தடாலஜி 30 மார்க் கேட்குறாங்க, ஜென்ரல் நாலேஜ் 10 மார்க்கு, டோட்டல் மார்க்கு 150. ஸோ அப்போ நம்ம எஜுகேஷன் மெத்தடாலஜி 30 மார்க்கு கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணலாம், ஒரு 28 மார்க் 25 மார்க் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணலாம். ஸோ ஜிகேயும் எஜுகேஷன் சைக்காலஜியும் சேர்த்து நம்ம ஒரு 35 மார்க் வாங்குறதுக்கு நம்ம கண்டிப்பாக முயற்சி செய்யலாம். ஸோ நம்ம முயற்சி செஞ்சால் கண்டிப்பாக நமக்கு அதிகமான வாய்ப்பு நமக்கு கிடைக்கும். ஸோ அதனால் நீங்கள் எல்லோரும் முயற்சி செய்யுங்க. ஸோ இப்போவே நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிடுங்க. ஸோ அதுதான் என்னுடைய கருத்து. என்னென்னா நீங்கள் இப்போவே இந்த புக்ஸ் எல்லாம் வாங்கி நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிடுங்க. இந்த புக்கு நீங்கள் மார்க்கெட்லேயே கிடைக்கும், இல்லை நீங்கள் ஆன்லைனில் கூட நீங்கள் என்ன பண்ணலாம், ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ நாகராஜோடைய புக்கு நீங்கள் ஆன்லைனில் கூட ஆர்டர் பண்ணிக்கலாம், இல்லை மார்க்கெட் போனால் கூட நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ அதேமாரி இந்த அட்வான்ஸ் எஜுகேஷன் சைக்காலஜி எஸ்கே மங்கள் புக் கூட நீங்கள் என்ன பண்ணலான்னா ஆன்லைன்லேயும் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ அமேசான்லேயோ ஃப்ளிப்கார்ட்லேயோ கண்டிப்பாக இந்த அட்வான்ஸ் எஜுகேஷன் சைக்காலஜி எஸ்கே மங்கள் புக்கும் இருக்குது, இதுவும் நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். ஸோ இந்த புக்கு நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டு இதுக்குள்ளே நீங்கள் யூனிட் வைஸாக என்ன படிக்கிறது, யூனிட்டில் இப்போ இங்கே இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேஜஸ் இருக்கும். இப்போ என்கிட்டயும் இந்த புக் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ என்கிட்ட புக் இருக்குது, நான் பார்த்து சொல்கிறேன். இந்த அட்வான்ஸ் எஜுகேஷன் சைக்காலஜி பார்த்தீங்கன்னா 700 பேஜ் இருக்குது, 717 பேஜஸ் இருக்குது இந்த புக்கில். ஸோ இப்போது இந்த புக்கை ஃபுல்லாக நம்ம படிச்சுட்டு போனோமா அப்படின்னு சொல்லி கேட்டால் கிடையாது. இதில் சில முக்கியத்துவம் இருக்குது, சில முக்கியமான விஷயங்கள் இருக்குது, அதை நம்ம படிச்சுட்டு போனாலே போதும். ஸோ அதை நம்ம யூனிட் வைஸாக நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நமக்கு என்ன கேட்குறாங்க, சாப்டர் வைஸாக என்ன சாப்டர் அதிகமாக முக்கியத்துவமாக கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணலாம், யூனிட் வைஸாக நம்ம படிச்சுட்டு போகலாம். அது என்னென்ன யூனிட், நம்ம முக்கியமான யூனிட் என்னென்ன டாபிக்ஸ் நம்ம படிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணுறேன், அடுத்த காணொலியில் கண்டிப்பாக இதை பற்றி நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். அடுத்த காணொலியில் கண்டிப்பாக எஜுகேஷன் சைக்காலஜி பற்றி நீங்கள் என்ன படிக்கணும், இந்த புக்கில் நீங்கள் என்னென்ன டாபிக்ஸ் படித்தா போதுமானது, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் என்னென்ன டாபிக் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம இதேமாரி அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு அதை பற்றி நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வச்சுருக்கீங்களோ நீங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். அப்போ தான் நம்ம சேர்ந்து யாரெல்லாம் பிஜிடிஆர்பி ரெடி பண்ணியிருக்கீங்களோ எல்லோரும் சேர்ந்து நம்ம என்ன பண்ணலாம், இந்த பிஜிடிஆர்பிக்கு நம்ம தயார் செய்யலாம். இப்போது வருகின்ற 2025 பிஜிடிஆர்பிக்கு அதிகமான மெட்டீரியல்ஸும் அதிகமான நோட்ஸும் அதிகமான கொஸ்டின்ஸும் நான் இந்த சேனலில் கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். அதேமாரி எக்கனாமிக்ஸ், என்னுடைய மேஜர் எக்கனாமிக்ஸ்க்கு உண்டான நோட்ஸ், எக்கனாமிக்ஸ் உண்டான மெட்டீரியல்ஸ் கண்டிப்பாக இந்த சேனலில் ஷேர் பண்ணுவேன். ஸோ அதேமாரி இந்த லிங்க்கு கொடுத்துருப்பேன் நான் கீழே, அந்த வாட்ஸ்அப்பு டெலிகிராமோடைய லிங்க்கு கொடுத்துருப்பேன். அந்த லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கிங்க. இந்த மெட்டீரியல் பிடிஎஃப்ஸு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக அந்த லிங்க்கில் நீங்கள் என்ன பண்ணலாம், எனக்கு அந்த காண்டாக்ட் பண்ணலாம். அதேமாரி இன்றைக்கி யாரெல்லாம் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்களோ இன்றைக்கி லைவ் இருக்குது, டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷனுக்கு நீங்கள் ஜாயின் கூட பண்ணிக்கலாம். ஸோ அதனால் நமக்கு எஜுகேஷன் சைக்காலஜியை நீங்கள் ஈஸியாக எடுத்துக்காதீங்க. எல்லாம் மேஜருக்கு தான் நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம், எஜுகேஷன் சைக்காலஜி முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம். அதனால் எஜுகேஷன் சைக்காலஜி என்பது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதனால் இதுதான் நம்ம காம்படிஷன் உருவாக்கும். ஸோ இதை நம்ம நல்லா படிச்சுட்டு போய் இந்த ஆசிரியர் பணியை நம்ம கண்டிப்பாக நம்ம இந்த வாட்டி அரசு வேலையை நம்ம கண்டிப்பாக வாங்கிடணும். ஸோ அதனால் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.